இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பர்னர் கிளீனிங் மெத்தட் தான். நீங்கள் ஸ்டவ் வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் ஒரு முறை கூட வாஷ் பண்ணலனாலும் கவலையே படாதீங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஹார்பிக் ஊற்றிக்கோங்க. ஹார்பிக் கூடவே ஈனோ சால்ட் ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் பர்னரில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கருத்து போய் இருக்குது, கை ரொம்ப தேய்ச்சி தான் கழுவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈனோ சால்ட் ஒரு ஸ்பூன் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதில் வந்து இந்த பர்னரை போட்டுருங்க. இப்போ நீங்கள் அடிக்கடி வாஷ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 hour ஊற விட்டாலே போதும். அப்படி இல்லை, நல்லா வாங்கினதுலேருந்தே அது வந்து க்ளீன் கூட பண்ணது கிடையாதுங்க, அப்படியே தான் இருக்குது, நான் அதை எடுத்து வந்து வாஷ் பண்ணதே கிடையாது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்து ஸ்க்ரப்பரில் கொஞ்சம் விம் லிக்விடோ இல்லைனா நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு எந்த லிக்விடோ இல்லை சோப்போ யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் அந்த ஸ்க்ரப்பரில் எடுத்துட்டு அப்படியே தேய்ச்சிடுங்க. கையில் தேய்ச்சாலே அப்படியே அந்த கருப்பெல்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாம், கையே வலிக்காது. இப்போ பாருங்கள், தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ வாஷ் பண்ணி வந்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இந்த பர்னர்லாம். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வந்து நம்ம வடிச்சிருப்போம் இல்லை குக்கரில் வச்சுருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஈவினிங்குள்ளவே வந்து சாதம் நொசன்னு ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி மாறிடும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பளபளனே இருக்கணும், சாதம் வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 லெமன் மட்டும் நீங்கள் குக்கரில் வச்சாலும் சரி, சாதம் வடித்தாலும் சரி, அதில் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதனால் வந்து சாதம் சீக்கிரம் கெட்டும் போகாது. அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து குழஞ்சி வராமல் நல்லா உதிரியாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா கிடைக்கும். நீங்கள் வந்து பளபளன்னு வேணும்னு நினைப்பீங்க, ஆனால் குழஞ்சு போயிடும். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரவே வராது இந்த மாதிரி லெமன் பிழிஞ்சிட்டோன்னா. ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடிமேட் ஷர்ட்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா பிராண்ட் நேம் போட்டோ சைஸ் போட்டோ இந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஷர்ட்லாம் வந்து அயர்ன் பண்ணி ஹேங்கரில் மாட்டுறீங்க அப்படின்னா ஹேங்கரில் அப்படியே மாட்டும் பொழுது நிறைய டைம் என்ன ஆகுனா ஹேங்கர்லேருந்து அப்படியே வழுக்கிட்டு வந்து விழுந்துடும். அந்த மாதிரி தொல்லை இருக்கக்கூடாதுன்னா இதுக்குள்ளே ஹேங்கரை விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஷர்ட்டை மாட்டிட்டீங்க அப்படின்னா ஹேங்கர்லேருந்து விழவே விழாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் துணி துவைச்சி ஹேங்கரில் மாட்டி காய வைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி காய வச்சிங்கன்னா அந்த ஷர்ட் வந்து கீழே விழவே விழாது. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் ஒரு டூல் தான் செய்ய போகிறேங்க. இப்போ வந்து உடன் தோசை கரண்டி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி உடன் ஸ்பூன் அந்த மாதிரி தான் எடுக்கணுன்றதில்ல. நீங்கள் இந்த கட்டை பேக்கோட குச்சி அந்த மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க. இல்லை நூல் இருந்தால் கூட கட்டி விட்டுருங்க. இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம எல்லா இடத்துலையும் துடைப்போம். ஆனால் இந்த மாதிரி இடுக்குகள் இருக்கிற இடத்துல நம்ம கை வந்து கொஞ்சம் தூரம் தான் போவோம், அது மட்டும் தான் துடைப்போம், உள்ளெல்லாம் துடைக்க முடியாது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளமாக குச்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிவி சந்திலையோ இல்லை பீரோ இடுக்குலையோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கீங்க, அந்த ஸ்டாண்ட் நகர்த்திட்டு யூஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த சந்தில் இதெல்லாம் விட்டு இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஈஸியாக வந்துருச்சுன்னு. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு டஸ்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.